ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரவலாயிருச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஓனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கிற மாதிரி யூடியூப் சேனல் வச்சும் கண்டென்ட் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட நோன் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து நான் ரேட்டிங் பண்ண போகிறேன். இந்த ரேட்டிங் அப்படிங்கிறது எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த டயர் ரேட்டிங் சொல்லுவாங்க. அப்படின்னா வி குட்டு, குட்டு, ஆவரேஜ், அப்புறம் ஓகே. பார்த்தீங்கன்னா, மொத்தம் நான் வந்து ஒரு 9 சேனல் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு. ஸோ நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அன்பூஸ் ஹேண்ட் ஒர்க். இவரோட சேனல் பார்த்தீங்கன்னா, இந்த கைவினை பொருட்கள், மினி ஸ்கல்ப்சர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருப்பாரு. இவரு வந்து வீடியோஸ்லாம் உண்மையிலேயே ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் அந்த முலாம்பழம் இதெல்லாம் வச்சு ஏதாவது மேக் பண்ணுவாரு. அதாவது குட்டி குட்டியா ஆர்ட்லாம் ஏதாவது பண்ணுவாரு. பார்க்கவே சூப்பரா இருக்கும். நான் என்ன ரேட்டிங் குடுக்க போறேன் அப்டின்னா, இவருக்கு வந்து குட்டு. இவர் வீடியோலாம் நல்லா தான் இருக்கும். மத்தபடி என்கேஜிங்கா தான் இருக்கும். வேற எந்த குறையும் இல்ல. இவர்கிட்ட வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இல்ல. ஸோ, அதனால இவர வந்து நானு குட்ல வைக்கிறேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ட்ரென்டன் ஃபாரெவர் 2.0. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, புரோகிராமிங் கான்செப்ட்லாம் வந்து தமிழ்ல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுட்ருப்பாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு சேனல் முன்னாடி இருந்துச்சு. அது ஏதோ ப்ராப்ளம்னால டெலீட் பண்ணிட்டு 2.1 சொல்லி திருப்பி ஆரம்பிச்சு ரீபோஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால கொஞ்சம் இவங்களுக்கு வந்து ரீச் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். மத்தபடி இவங்களோட சேனலோட கன்டென்ட் எல்லாமே வந்து தமிழ்ல நல்லா எளிமையா புரியிற மாரி இருக்கும். அதனாலேயே வந்து இவங்களுக்கு நானு எஜுகேஷன்னாலே நான் கண்ண மூடிட்டு வி குட் குடுத்துருப்பேன். இது கொஞ்சம் தமிழ்லயும் புரியிற மாரி ஸ்லாங்லயும் பேசியிருப்பாங்க. ரொம்ப பெனாத்தாம. ஸோ அதனாலேயே வந்து இவங்களுக்கு வந்து நான் வி குட் குடுக்குறேன். சூப்பர். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பயணப்பித்தன் கோவர்த்தன் விளாக்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஆன்மீக பயணங்களா தான் போவாரு. சபரிமலைக்கு தான் நெறையா அப்டேட் குடுத்துட்ருப்பாரு. இவர் வீடியோ நான் அவ்வளவா பார்க்க மாட்டேன் அதனால. பட் செலக்டிவா நான் பார்க்குற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஏற்காடு கூட போயிருந்தாரு. இந்த மாரி ஏற்காடு, கூர்க்ன்னு எங்கேயாவது ட்ரிப்பு போவாரு. அத விளாக் பண்ணுவாரு. அது செம்மையா இருக்கும். அவரு தமிழ் பேசுற அந்த உச்சரிப்பு நல்லாருக்கும். டெஃபனேஷனும் நல்லா குடுப்பாரு. அதனால வீடியோக்கு வந்து கன்சிஸ்டன்சிக்கு வந்து பஞ்சமே இல்ல. ரெகுலரா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதனாலேயே வந்து இவருக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, இவருக்கும் நான் வி குட் குடுத்துர்றேன். அடுத்ததா பார்த்தா நவீன் விளாக்ஸ். இவரும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி விளாக்லாம் நெறையா போட்டுட்ருந்தாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த சேலஞ்ச் வீடியோஸ்லாம் 2, 3 போட ஆரம்பிச்சாரு. சரி, அப்டியே அடிச்சு வந்துருவாருன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் ஆயிட்டாரு. ஸோ, மத்தபடி ஒரு வீடியோஸ் போடுற வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் போட்ட வீடியோஸ்லாம் ரொம்ப கம்மியான வீடியோஸா இருந்தாலுமே, கொஞ்சம் பார்க்குற மாரி இருக்கும். கன்சிஸ்டன்சி இல்ல அப்படிங்கிறதுனாலயும், இப்ப ரீசென்ட்டா எந்த வீடியோஸும் வரலங்கிறதுனாலயும் இவருக்கு வந்து நானு ஆவரேஜ் டயர் வைக்கிறேன். இதெல்லாம் நான் சும்மா ரேண்டமா குடுத்துட்டுருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன தோணுதோ அந்த ரேட்டிங்க குடுத்துட்டுருக்கேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிவா ஜெயக்குமார். இவன் பார்த்தீங்கன்னா, சிவா ஜெயக்குமார்னு ஒரு சேனல் வச்சு நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அதாவது பைக் மாடிஃபிகேஷன் பண்ணுவான், ஸ்டண்ட் பண்ணுவான், அப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி விளாகு ஏதாவது நல்லா போட்டுட்ருப்பான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த சேனல அப்படியே விட்டுட்டு சிவா ஜெயக்குமார் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அத ரன் பண்ணிட்டுருக்கான். மெயின் சேனல்லே ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சிலாம் இருக்காதுங்க. என்னைய மாரி தான். நம்ம ஃப்ரெண்டு தானே, என்னைய மாரி தானே இருப்பான். ஸோ, எப்பயாச்சும் வீடியோ வரும். எப்பயாச்சும் அப்படியே டல்லா இருக்கும். சேனலே வந்து படுத்துரும். ஸோ, இந்த மாரி தான் இருக்கும். இவன் வந்து கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் பண்ணதுனால, இவனுக்கும் வந்து நானு ஆவரேஜ் குடுக்குறேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எஸ்கே ஆர்ட் ஒர்க்ஸு. ஸோ, இந்த சேனலும் பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் சேனலு. ஃபுல்லாவே வந்து விதவிதமா பெயிண்டிங் பண்ணுவாங்க. அப்புறம் குட்டி குட்டி விளாகும் இருக்கும். ப்ளஸ் இந்த டிஎல்எம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஏதாச்சும் குட்டி குட்டியா கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ, அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருப்பாங்க. ஸோ, இந்த சேனலும் ஓரளவுக்கு நல்லா தான் ஸ்டார்ட்டிங்கில போயிட்டுருந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் வராது. இதுக்கு முன்னாடியும் அந்த கன்சிஸ்டன்சி ஒழுங்கா மெயின்டெயின் ஆகல. மத்தபடி வீடியோ குவாலிட்டி, அந்த எஃபோர்ட்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். ஸோ, அதனால இந்த இதுக்கும் நான் வந்து
ஆவரேஜ் தான் குடுக்குறேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. அடுத்ததா பார்க்க போற சேனல் ஸ்கில்மேட்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் இருக்கும். வீட்ல வந்து ஏதாவது டெக்கரேஷன் பண்றது, அப்புறம் குட்டி குட்டியா கைவினை பொருட்கள்லாம் பண்ணி போடுவாங்க. இவங்களோட வீடியோ கன்சிஸ்டன்சிக்கும் பஞ்சமே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப அவங்க ஊருக்கு போனாங்க அப்படின்னா, அதில இருக்கிற வீடியோஸ் அதில இருக்கிற ஈவெண்ட்ஸ் எதையாவது வீடியோ மேக் பண்ணி போடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் எடிட்டிங் அண்டு மேக்கிங் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் புவரா இருக்கும். மத்தபடி கன்சிஸ்டன்சி, எஃபோர்ட்லாம் செம்மையா போட்டுட்ருக்காங்க. அ பெரிய அளவு ரீச் இல்லனாலுமே அவங்களோட அத ஸ்டாப் பண்ணாம கன்சிஸ்டன்ட்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால, இவங்களுக்கு வந்து வுட்டு குடுத்துருவோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, T84 ரைடர். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டோ விளாகு, அப்புறம் வந்துட்டு ஏதாவது குட்டி குட்டி விளாக்லாம் போட்டுட்ருப்பான். கொஞ்சம் ரொம்ப லாங் ட்ராவல் பைக்ல பண்ணுவான். லாஸ்ட்டா கூட நார்த் ஈஸ்ட் வந்து போயிட்டு வந்திருந்தான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரெகுலரா வீடியோஸ் வர்றதில்ல. ஆனா லைனப்ல நெறைய வீடியோஸ் இருக்கு. கொஞ்சம் எடிட் பண்றதுக்கு தான் ஆள் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தான். ஸோ எடிட்டர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது எடிட் பண்ண தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ரீச் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எடிட் பண்ணி குடுங்க. இதில வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் குத்துவோம். ஏன்னா, இன்னும் கொஞ்சம் தலைவன் சேனல இம்ப்ரூவ் பண்ணணும். சேனலுக்காண்டி கொஞ்சம் டைம் ஒதுக்கி இது பண்ணணுன்றதுக்காண்டி ஆவரேஜ் குடுத்துருவோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டிஎன் சர்வைவர். ஸோ தம்பி வந்து விளாக் சேனல் தான். ஃபுல்லாவே வந்து சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் ராஜபாளையம் சரவுண்டிங்கில உள்ள ஏதாவது ஷாப்புக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிடுறது, எக்ஸ்ப்ளோர் பண்றது, அப்புறம் ஏதாச்சும் ஒரு அ டூரிஸ்ட் பிளேஸ் மாரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு விளாக் பண்ணிட்டுருப்பான். மோஸ்ட்லி ஃபுட் விளாகா தான் இருக்கும். ஆம் எடிட்டிங்கு, பேசுற விதம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனாலயும் இப்ப லாஸ்ட்டா வந்து சென்னையில தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களோட பணி நிரந்தரத்துக்காண்டி போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. லைவா அந்த இடத்துக்கே போயி ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தான். ஸோ அவங்களோட அந்த ஒரு சோசியல் அ என்ன சொல்றது? ஒரு சொசைட்டி மேல அக்கறையோட இருந்ததுனாலயும், தம்பிக்கு வந்து நம்ம வெரி குட் பெயர் குடுத்துருவோம். மத்தபடி எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் ரேண்டமா தான் குடுத்துருக்கேன். நான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சோ, எந்த டயர்ல போடணும்னு தோணுச்சோ போட்டு விட்டேன். ஸோ அதனால யாரும் வந்து இத பெர்சனல் ஒப்பீனியனா எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. இதுவே இந்த வீடியோ நான் இன்னொரு டைம் மேக் பண்ணேன்னா, இவங்களுக்கே வேற வேற டயர்ல மாத்தி கூட குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொல்ல வர்றது. இந்த வீடியோ நான் இன்னொரு டைம் மேக் பண்ணேன்னா, இவங்களுக்கே வேற வேற டயர்ல மாத்தி கூட குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொல்ல வர்றது. அம் அப்படியே நம்ம சேனலுக்கும் உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சேனல் ஓனர்ஸ் பார்த்தாலும் சரிதான், மத்தவங்கனாலும் சரிதான், யாருனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலும் எப்படி ரீச் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது மாரி வேற ஏதாவது ஒரு நல்ல வீடியோவோட வரேன். இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துக்கு போனேன்னா லாக் பண்ணி போடுறேன். ஸோ அப்படியே அப்பப்போ வீடியோஸை பார்த்து லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே வச்சுருங்க. வேற ஒரு வீடியோவை சந்திக்கலாம். பாய்.